வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு குழம்பு தான் செய்கிறோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வடச்சட்டி வச்சக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் சேர்க்குறோம். எல்லா புளிக்குழம்புக்கும் வெந்தயம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் போட்டோடனே கருவேப்பிலையும் சேர்க்குறோம். கருவேப்பிலை போட்டக்கப்புறம் கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தேவையோ அவ்வளோ பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பூண்டாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்து அது குழஞ்சிரும். பெரிய பூண்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு முன்னாடியே முதல்ல புளி கொஞ்சம் ஊற வச்சுருங்க. கூடவே 2 பெத்த தேங்காவையும் 3 சின்ன வெங்காயமும் அரைச்சி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தில் அரை தக்காளி பழம் போட்டால் போதும். ஏன்னா புளி ஊற்றும் போது புளிப்பு ஜாஸ்தியாகும். அது நல்லா வதங்கினக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் நீங்கள் எவ்வளோ காரத்துக்கு எப்போ வேணால் போட்டுக்கலாம். ஆனால் அந்த மிளகாத்தூள் எவ்வளோ போடுறீங்களோ அதை விட டபுள் மடங்காக மல்லித்தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றணும். அந்த புளியில் கொஞ்ச நேரம் அது நல்லா கொதித்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி நீங்கள் சின்ன பீஸ் சேர்த்துனா போதும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு சேர்த்துனா போதும். இது புளித்தண்ணியிலேயே நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் கல் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். சால்ட்டும் போடலாம், ஆனால் நல்ல டேஸ்ட் வரணும்னா நீங்கள் அந்த கல் உப்பு தான் சேர்க்கணும். புளித்தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்திக்கலாம். இந்த டிஷ் நல்லா கெட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தேங்காய் அரைச்சி வச்சதை மட்டும் சேர்த்துங்க. இல்லை சாப்பாட்டுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். அந்த பூண்டு வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி பார்க்கணுன்னா, எடுத்து நீங்கள் கையில் உடச்சிங்கன்னா லைட்டாக நசுங்கிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.